சார் இப்போதைக்கு டிட்வா எங்கே இருக்குது, எதை நோக்கி நகர்கிறது? கண்டிப்பாக. வணக்கம் ஐயா. அதாவது இப்பொழுது சரியாக இந்த 5:30 நிலவரப்படி மரக்காணத்திற்கு நேர் கிழக்க 63 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. ஆக மாமல்லபுரம் அல்ல, தெற்கே வந்து விட்டது, மரக்காணத்திற்கு கிழக்கே இருக்கிறது. இது இன்றைக்கு இன்னும் லேட் ஆகும் கரை கடப்பதற்கு. நள்ளிரவு தான் கரை கடக்கும், இல்ல அதிகாலையும் ஆயிடும். 63 கிலோமீட்டரை 10 மணி நேரம் நகரும் போல் தெரிகிறது. ஆக மிக மெல்ல நகர்ந்து புதுச்சேரிக்கும் மரக்காணத்திற்கும் இடையே வரும்போது அது வெல் மார்க்டு லோ பிரஷரா ஏற்கனவே செயலிழந்திருக்கணும். செயலிழந்திருக்கும். செயலிழக்காவிட்டால் இப்ப செயலிழக்க தொடங்கி இருக்கும். கரையை கடக்கும் பொழுது அது வெல் மார்க்டு லோ பிரஷரா தான் கரை கடக்கும். கரை கடந்தாலும் அதுவும் போராடி செயலிழந்து விடும். இப்ப உதாரணத்துக்கு புதுச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையில கரை கடந்தால் நேர திண்டிவனம் நோக்கி அது பயணித்து விடாது. நேரடியாக புதுச்சேரி மரக்காணம் இடையே கரை கடந்து கடலூர் மாவட்டத்தை நோக்கி பன்ருட்டி மற்றும் அதன் தெற்கு பகுதிய நெய்வேலி, இப்படி டெல்டா மாவட்ட பகுதியை நோக்கி செயலிழந்து எந்தவித காற்றையும் கொடுக்காமல் மழை பொழிவை கொடுத்து கூட தரையில கூட மிக மெதுவா தான் நடக்கும். இங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 4 நாள் நகரப்போகுது. அந்த அளவிற்கு தரையிலே நகரப்போகிறது. இதுல ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, நேற்றைக்கு காலையில சென்னைக்கு எப்படி மழைப்பொழிவை கொடுத்ததோ அதே போல இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது. கரையை கடக்கும் பொழுது போராடி முன்னேறி செயலிழக்கும் பொழுது காற்று என்பது தேக்கமடையும். அந்த காற்றுல குவிதல் என்பது சென்னை மற்றும் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்துல இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலையில மிக கனமழை, ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பொழிவையும் கொடுக்கலாம். அது திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னை கடலோரத்திற்கும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது. ஆக ஒரு 15-20 சென்டிமீட்டர் கூட இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வு அப்படியே செயலிழந்து இன்று மதியத்திலிருந்து இப்போது வரை ஒரு பெரிய அளவுல மழைப்பொழிவு இந்த பகுதிகளில் இல்ல. அதாவது சென்னை மாநகரத்துல இல்ல, உங்களுடைய அலுவலகத்தில் இல்ல, ஆனால் கடலோரத்துல எண்ணூர் மற்றும் காசிமேடு, அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பழவேற்காடு, ஊத்துக்கோட்டை மற்றும் தடா, அது கும்மிடிப்பூண்டி, அப்படியே பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரம் முழுவதுமே கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. அந்த பக்கம் சத்தியவேடு, நாயுடுபேட்டை, இதெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. இது நெருங்கும் பொழுது அங்கே பெய்யும் மழை சென்னையில் குவியும், கண்டிப்பா குவியும். நாளைக்கு அதிகாலையில திடீரென்று ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கலாம். சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் ஒரு ரெட் அலர்ட் நாளை அதிகாலையில கொடுக்கலாம், காலையில் கொடுக்கலாம். நாளை கண்டிப்பாக காலையில் கனமழை இருக்கும் என்பதனால நாளை எப்படி பள்ளிக்கு விடுமுறை விட்டார்களா என்று தெரியல. கண்டிப்பா நாளை பள்ளிக்கு விடுமுறை விடும் சூழல் ஏற்படும். ஓகே துரைக்குமார் சார், நீங்கள் கூறுவதை பார்த்தால் இது நேற்று பெய்ததை போல நாளை அதிகாலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இது கடலுக்குள் இருக்கும் பொழுதும் அந்த கனமழை பொழிவை கொடுத்தது. காலையில் அது கரையை கடந்து செல்லும் போதும் இதே போல ரெட் அலர்ட் விழுக்கும் அளவுக்கு அந்த கனமழை பொழிவு இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இது கடலுக்குள் இருக்கும் போதும் இந்த அளவுக்கு மழை பொழிவு கொடுத்தது, இது கரையை கடக்கும் போதும் மழை பொழிவை கொடுத்தாலும் எப்போதுதான் மழை நிற்கும் சார்? அதாவது இது ஏன் கரையை கடக்கும் போது அதிக மழை பொழிவை கொடுக்குதுன்னு சொல்றேன்னா, ஒரு வட்ட வடிவத்தில் சுழண்டு கொண்டிருக்குது. அங்கிருந்து சுழண்டு கொண்டு தரையேறும் பொழுது இது அடர்மிகு ஊடகம், அதாவது குளிர் மிகுந்த, இப்ப கூட உங்களுக்கு குளிரா தான் இருக்கும். அது பெருசா ஒரு ஹீட்டோ ஒரு புழுக்கமோ வியர்வையோ எதுவும் இருக்காது. கொஞ்சம் அடர் மிகுந்த ஊடகத்துல இந்த வெப்ப நீராவி என்பது ஒரு அதாவது ஒரு வெயிட்லெஸ் காற்று தான் அதுல சுழண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீராவி காற்று, எடை குறைந்த காற்று அதுல சுழண்டுகிட்டு இருக்கு. அடர் மிகுந்த ஊடகத்துல முயற்சிக்கும் போது முடியவில்லை. அதனாலதான் மீண்டும் மீண்டும் செயலுக்கிறது. அது இந்த காற்று எல்லாமே என்ன செய்யும்னா தரையேறும் போது வட்ட வடிவத்துல சுடலாது, அப்படியே நசுக்கப்படும். இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல நுழையிற காற்று திருத்தணிக்கு போயிடாது. பழவேறு காட்டுல நுழையிற காற்று பட்டுன்னு கட்டாயி அப்படியே கும்மிடிப்பூண்டி வழியே சென்னை மாநகரத்துல வந்துடும். எண்ணூர்ல நுழையிற காத்து அப்படியே பாத்தீங்கன்னா நேரடியாக நுழைந்து கும்மிடிப்பூண்டிக்கு தெற்கு புறமா அப்படியே சென்னை மாநகரத்துல வந்துடும். அப்ப சென்னை மாநகரம், செங்கல்பட்டு மாவட்டம் வந்துடும். அதே போல நம்முடைய துறைமுகத்திலேயோ அல்லது ராயபுரம் பகுதியில் நுழையிறது, மாதவரம், அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அண்ணா நகர், இப்படியே திரும்பி தெற்கு நோக்கி வந்துடும். உள்ளே வலுவாக நேர மேற்கு நோக்கி போக முடியாமல் காற்றில் ஒரு முறிவு ஏற்படும்.
முறிவு ஏற்படும் போது காற்றுல ஒரு திசை மற்றும் வேகம் மாறுபடும் பொழுது மழை பொழிவு கூடுதலாக கொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துல நாளை அதிகாலை காலையில. பிறகு இது தெற்கு நோக்கி நகர்ந்தால் அந்த மழை பொழிவு ஓய்ந்து விடும். இருந்தாலும் முற்றிலுமாக மழை நிக்காது. நாளை மாலையும் மழைக்கும் 8ஆம் தேதி வரை ஒரு தூறல் சாரல் நனைக்கும் மழை குறைந்தபட்சம் ஒரு 2-3 சென்டிமீட்டராவது தினம் இருக்கும். இது நாளை ஒரு நிறைய மழை பொழிவு கொடுத்தாலும் அடுத்த நாள் ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்கும், அடுத்த நாள் ஒரு 4 சென்டிமீட்டர் கொடுக்கும். இப்படியே குறைந்தபட்ச மழை ஒரு 3 சென்டிமீட்டர் தினம் ஒரு 8ஆம் தேதி வரை இருந்து கொண்டே சென்னை. ஓகே சிவகுமார் சார், நீங்கள் கூறியது போலவே இங்கு சென்னையில் இதுவரை கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு பாரிமுனை மற்றும் ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அதிகபட்ச மழைப்பதிவு. எண்ணூரில் 26% என்றால் இங்கே 25%, 21% என்று சென்னைக்குள் இந்த அளவுக்கு ஒரு பல இடங்களிலும் இந்த 20 சென்டிமீட்டரை தாண்டி நேற்று இந்த பெய்ததற்கு என்ன காரணம் சார்? இதே போல நாளையும் பெய்யுமா? கண்டிப்பா. அதான் நம்ம சொன்ன அதே அறிவியல் தான். அதாவது அடர்மிக ஊடகத்துல காற்று நுழைய முடியவில்லை. நேற்றும் காற்று முறிவுதான். அது நெருங்கி வரும் பொழுது அதே முறிவு ஏற்பட்டுதான் அது திருவள்ளூர் கூட பெரிய மழைப்பொழிவு கொடுக்கலாம். அதை சொன்னோம். பூந்தமல்லிக்கு கூட பெருசா மழைப்பொழிவு கொடுக்காது. ரிப்பன் பில்டிங் கிடைக்கதான், மவுண்ட் ரோடுக்கு கிடைக்கதான் மழை இருக்கும்னு கடந்த அறிக்கையில நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் மெரினா மற்றும் பெசநகர் அதுக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அதனால இந்த முறையும் இப்படித்தான் நாளையும் அதிகாலையும் கொடுக்க போகிறது. அதுக்கு பிறகு சில இடத்துல அப்படியே ஒரு சரிவை ஏற்படுத்துறோம். அதாவது நேரடியாக அது கடலூர் விழுப்புரத்தில் உள்ள போகாம கடலூர், அப்படியே அரியலூர், அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி, டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி வழியா தென் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளையே டெல்டாவுக்கு மழை இருக்கு. நாளை காலையிலிருந்து டெல்டாவிற்கு விட்டு விட்டு மழை. மூன்றாவது கட்டமாக இந்த இது ஏற்கனவே ஒரு யூட்டர்ன் எடுத்து டெல்டாவுக்கு போனது, இரண்டாவது யூட்டர்னா சார்? அப்பனாது டெல்டாவிற்கு யூட்டர்ன் எடுத்து போகவில்லை. டெல்டாவில ஒரு வளைவு எடுத்து நெருங்கி விலகி போனது, அவ்வளவுதான். யூட்டர்ன் போடல. இலங்கையிலிருந்து வந்தது கோடியக்கரை தொட்டி எட்டி பார்த்து விட்டு விலகி சென்றது, மீண்டும் சென்னையை எட்டி பார்த்து விட்டு விலகி சென்று மீண்டும் மரக்காணத்துக்கு வருகிறது, அவ்வளவுதான். எல்லாம் எட்டி பார்த்து விட்டு யூட்டர்ன் அடித்தது எங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் போய் தான் யூட்டர்ன் அடித்து திரும்பி இருக்கு. நாம அந்த வரைபடத்துல முன்னே குறிப்பிட்டிருந்தோம், யூட்டர்ன் அடிக்கும், இது இந்த இடத்துலதான் கரை கிடக்கும், மீண்டும் தென் மாவட்டங்களும் அப்பயும் சொல்லியிருந்தோம். அது கூட வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு 12 டிகிரியில தான் கரை கிடக்கும்னு சொன்னோம். 12 டிகிரிக்கு தெற்கே தான் கரை கிடக்க போகுது. ஓகே. ஆனா சிவகுமார் சார், நீங்க இந்த கரையை கடப்பது தொடர்பாக அந்த வாய்ப்புகள் 1, வாய்ப்புகள் 2 என்று நேற்று நீங்கள் கணித்திருந்தீர்கள். இப்போது கரையை கடப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கிறதா, அல்லது இதே மரக்கான மரியாதை தான் கரையை கடக்குமா? 12 மணி நேரம் அப்படியே நீடிக்கும்னு சொல்லி ஒரு கணிப்பு இருக்குது சார். அதாவது மரக்காணத்திற்கு கிழக்கே இருக்கிறது 63 கிலோமீட்டர் தொலைவில். சரி, இனிமேல் மரக்காணத்திற்கு வடக்கே கரை கடப்பதற்கு வாய்ப்பில்லை. கடக்க வேண்டும் என்றால் புதுச்சேரி அருகில் தான் கரை கடக்கலாம், அல்லது கடலூர் அருகே கரை கடக்கலாம், அவ்வளவுதான். கரை கடக்கும் இடத்துல எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அது டெல்டாவில் கரை கடந்தாலும், அது மரக்காணத்தில் கரை கடந்தாலும், சென்னைக்கும் அதற்கு அதாவது இப்போ கடலூர்கிட்ட கரை கடந்ததுன்னா செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கும் அதிக மழை இருக்கும். அப்படி கொஞ்சம் மாவட்டத்தை விடும், திருவள்ளூரை விடும், அப்படித்தான் இருக்கும். இதற்கு வடக்கு புறம் கண்டிப்பா நிறைய மழை இருக்கும். இது மரக்காணத்திற்கு அருகில தான் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மரக்காணம் மற்றும் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதின்னு காலையில நம்ம வரைபடத்திலோட குறிப்பிட்டிருந்தோம். அங்கதான் இது கரை கடக்க போகுது. இப்போ அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய பாதிக்கும் மழை இல்ல. விட்டு 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 ஏற்கனவே வடிந்து கொண்டிருக்கக்கூடிய வயல்கள் இருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கிறதை கொஞ்சம் வடிவதற்கு தாமதப்படுத்தும். அப்படிப்பட்ட மழை தான் இது. எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை 8ஆம் தேதி வரை கொடுக்க போது புதிய நிகழ்வு ஒன்று இதோட 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு நிகழ்வு இதோட இணைஞ்சும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை அது கொடுக்க போகுது. இல்ல, இது டிட்வா கூட இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட புதிய நிகழ்வு இணையுமா, இல்லைன்னா அது வேறு நிகழ்வு, தனியான நிகழ்வு தானே அது? இது தென் மாவட்டம், அதாவது நான் இன்றைக்கு நள்ளிரவு பிறகு நாளை அதிகாலை கடந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு உள்ளே வருவதே நாளைக்கு மதியமாயிடும். ஆக இது 3 நாட்களுக்கு, அதாவது நாளை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வாக்கில இது தென் மாவட்டங்கள் பகுதியை நோக்கி தென் மாவட்ட பகுதிக்கு போகும் பொழுது இது புதிய நிகழ்வு வட இலங்கை கடந்து பிறகு அது அப்படியே தென் மாவட்டத்தோட நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வோட இணைந்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் உள்பகுதி இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இலங்கைக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். ஏற்கனவே இலங்கைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மழை 6, 7 தேதிகள் என்ன செய்யும்? அச்சுறுத்தல்
பெரும் ஒரு சிறு பாதிப்பு ஏற்படுத்தலாம். எப்படின்னா நிலச்சரிவு ஏற்படும் பொழுது அதுல வெடிப்பு இருக்கிறது, பெயர்ந்து நிற்கிறது, இந்த மழைப்பொழிவு அதை மேலும் சரிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக 6-7 தேதிகள்ல மலைப்பகுதியில் இருப்போர் எச்சரிக்கையா தான் இருக்கணும். கரையோர பகுதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வடிவத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். மலைப்பகுதி இந்த 6-7 தேதி கொஞ்சம் கனமழை தெரிகிறது. இப்படி 11ஆம் தேதி 12ஆம் தேதி இருக்கு. கிறிஸ்துமஸ் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. கொஞ்சம் அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். சில பாதிக்கும் மழையும் இன்னும் இருக்கிறது இலங்கை. இந்த டிட்வா காற்றழுத்த தாழ்வு புயலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி டெல்டாவிற்கு ஒரு 3 முறை இந்த மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக இப்போது திரும்பி செல்லும் போது மழைப்பொழிவு புதிய நிகழ்வும் டெல்டா என்றால் அந்த காவிரி படுகை மாவட்டங்கள் அனைத்தும் மிதந்து கொண்டே தான் இந்த 15ஆம் தேதி வரை இருக்குமா சார்? அதாவது ஏற்கனவே பெய்த அளவுக்கு மிதக்கும் அளவில் ஒரு 20-25 சென்டிமீட்டர் பெய்ய வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு இப்ப வடிந்து கொண்டிருக்கு. ஒரு 10 லிட்டர் வடியுதுன்னா பேசாம இருந்தா 10 லிட்டர் வடிஞ்சிடும். 1 லிட்டர் மழை மேல பெய்யும், 2 லிட்டர் பெய்யும். அப்போ 10 லிட்டர் வடியும் போது 2 லிட்டர் பெய்ஞ்சா 8 லிட்டர் தான் வடியும். அது இந்த மாதிரி ரேஷியோ போயிட்டு இருக்கும். வடிதல் என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அவ்வளவுதான் தவிர பெரிய மழை பாதிக்கும் மழை இல்லை. ஆனா விட்டு 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 மழை இருக்கும், காயவே விடாது. இந்த பூச்சி விரட்டு அடிக்கிறது போன்ற பணிகள் தான், சாலை போடுறது, இந்த பணிகள்லாம் கடுமையான டிஸ்டர்பன்ஸ். அது இப்ப முடியவே முடியாது. இந்த மாதிரி வெயில் இல்லாத நாள் இருக்கும்னா அது பாத்தீங்கன்னா அது பொங்கலுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் தான் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்போதைக்கு இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டைக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை நீடிக்கிறது. நாளைக்கு வந்து அந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது நீங்கள் கூறியது போல அந்த மரக்கான மறைய கரையை கடந்தால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை வரை அது போகும். நாளை காலையில் அது செல்லும். நள்ளிரவிலிருந்து காலையில் அந்த அதிக கனமழை பொழிவு இருக்கும் என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு இப்போ நாளை மாலைக்குள் அந்த மழைப்பொழிவு நிற்குமா சார்? அதாவது நான் வாய்ப்பு 1 2ல கொடுத்ததுல வாய்ப்பு 2 1 இந்த 2க்குள்ளதான் கரை கிடக்குது மரக்கான மறிக்கை. அதனால இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டது. சென்னை மழை இதெல்லாமே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதும் 3ஆம் தேதி வரை மழை இருக்கும் என்பது உறுதி. நாளை மட்டும் அச்சுறுத்தல் மழை. காலையில கண்டிப்பா ரெட் அலர்ட்டா மாறும். நாளை காலை ரெட் அலர்ட்டாக மாறும். நள்ளிரவு பிறகு அது ரெட் அலர்ட்டாக மாற்றலாம். நாளை அதிகாலை கூட திடீர் ரெட் அலர்ட் வழங்கப்படலாம். அப்படித்தான் மழை தெரியுது நாளை அதிகாலையில காலையில. ஆனால் இது ரெட் அலர்ட் நம்ம மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நேற்று பெய்த மழையோ அல்லது அதற்கு சற்று சில சென்டிமீட்டர் குறைவா தான் இருக்கும். 26 பெஞ்சிருக்கு, ஒரு 25 20 அப்படிதான் இருக்கும். அதுக்காக 26க்கு மேல போயிடாது. 26 நேற்று பெய்திருக்கிறது எண்ணூர்ல, இதுக்கு குறைவா 24 20 இப்படித்தான் இருக்கும். அச்சப்பட தேவையில்லை. இதே போல அதே இடத்துல அதே பகுதிகளில் தான் இப்படி கடலோரமும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் கடலோரம் தான் மேற்கிழக்கு பகுதி தான் அதிக மழை தெரிகிறது. இது கரை கடந்து போன பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், அதையும் தாண்டி குப்பம், கோலாறு, பெங்களூரு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. கரை கடந்து உள்ள போகும்பொழுது காற்று அப்படியே ஏறி நீலகிரி வரைக்கும் போய் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, இன்னொரு முக்கியமான சந்தேகம் தான் இருந்த டிட்வா இன்று காலையிலிருந்தே அதனுடைய வேகம் குறைந்து கூடி அதன் பின்னர் இது திடீரென இது ஆந்திரா செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இது மீண்டும் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என்றெல்லாம் அதனுடைய போக்கில் இந்த ஃபோர்காஸ்டில் பல விதமான மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ்வதற்கு என்ன சார் காரணம்? ஏன்னா காலையில் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது, திரும்ப 3 கிலோமீட்டர் ஆச்சு, திரும்ப 12 ஆச்சு, திரும்ப 8 ஆச்சு. இது மாறி மாறி அது முன்னும் போவதுக்கு என்ன காரணம்? இன்னொன்று 30 கிலோமீட்டர் நெருங்குன்னு சொன்னீங்க, இப்போ 63 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது நெருங்குவதற்கான காலம் இன்னும் எவ்வளோ ஆகும் சார்? அது மாறுவதற்கு என்ன காரணம்? கண்டிப்பாக அதான் அடர்மிகு ஊடகம். அது இந்நேரம் காலையிலயோ மதியமோ கரை கடந்திருந்துன்னு வச்சுக்கலாம். இது முந்தைய கரை கடந்திருந்ததுன்னா இன்னும் கரைக்கு மரக்காணத்துக்கு முன்னாடியே மாமல்லபுரத்துல கரை கடந்திருக்கும். நேரமாகி விட்டது. இருக்கும் குளிர் இன்னும் அடர்மிகு ஊடகமாக தான் நம்முடைய கரைப்பகுதி ஆகும். அது இரவாகி விட்டதுன்னா இன்னும் குளிர் அதிகமா தான் இருக்கும். ஆகவே இது நெருங்கும் நேரம் நள்ளிரவு. போராடி 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 இன்னும் 3 கிலோமீட்டர் வேகத்துல கூட குறைஞ்சிடும் மணிக்கு. அது விடிந்து கூட போய்விடலாம். சில நேரங்கள்ல விடிந்து கூட போய்விடலாம். அப்படித்தான் நடக்கும். ஆனா கரை கடக்கும் இடத்துல மாற்றம் இல்லை. புதுச்சேரி மரக்காணம் புதுச்சேரிக்கு அருகில் தான் கரை கிடக்கும். அதுல கரை கடப்பதுல காற்று இருக்காது. முற்றிலுமாக செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாகும். கரை கடக்கும் நேரம் இன்னும் கொஞ்சம் கூட தாமதம் அடையலாம். காரணம் அது ஊடகம் அடர்ந்த ஊடகமா இருக்கிறதுனால. ஆனா நம்ம சொல்லவே இல்லை ஆந்திரா போகும்னு சொல்ல, திருவள்ளூர் நுழையும்னு சொல்லவே இல்லை. சென்னைக்கு அருகிலோ அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்துல நுழையலாம். அப்பதான் ஒரு வார்த்தை வந்துச்சு,
இது அதுக்கு தான் தெரியும், சென்னையா செங்கல்பட்டா மரக்காணமா அப்படிங்கிறது அதுக்கு தான் தெரியணும். இப்படி முயற்சி செய்து கொண்டு இப்போ இறுதியில மரக்காணத்துக்கு அருகே கரை கிடக்க போகுது. இந்த மரக்காணத்துக்கு அருகே கலை கிடைக்கும் போது இந்த கடலோர பகுதிகள் தான் நீங்கள் கூறியது போலவே கடலோர பகுதிகள் மட்டும்தான் அந்த கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அது உள்புற மாவட்டங்களில் அந்த மழைப்பொழிவை வழங்காதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது சென்னை மாநகரை ஒட்டியே கூறினாலுமே அது அந்த கரையோரம் கடலோரம் எண்ணூரிலிருந்து அது அந்த கிழக்கு கடற்கரை சாலை வரை அந்த பட்டினப்பாக்கம் அந்த பகுதிகளில் தான் வந்து அதிக மழைப்பொழிவு இருந்திருக்கு. இது உள்புற மாவட்டங்களில் மழை பெய்யாத சூழ்நிலையில் அதுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா சார்? அதாவது உள்புற மாவட்டம் எப்ப பெய்யும்னா பெய்யும். அதாவது போராடி போராடி முன்னேறும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது அந்த மழை பொழிவு கொடுக்கும். பிறகு டபார்னு பலூன் வெடிச்சிடும். வெடிச்சோன்னு என்ன ஆகும்? பெருசாயிடும், விட்டம் பெரிதாயிடும் அதோட வட்டம். அப்ப என்ன ஆயிடும்? கிருஷ்ணகிரி அந்த வட்டம் என்னன்னா தமிழ்நாட்டோட பாதி மாவட்டத்தை உள் மாவட்டம் மைய மாவட்டத்தை அடைத்து கொண்டு போகும். அப்போ திருவள்ளூரையும் தாண்டி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது. அதாவது கனமழை இருக்கும். அதிக மழைப்பொழிவு இருந்தா ரெட் அலர்ட். ஏனென்றால் ஒரு ஆரஞ்சு அலர்ட் ஏதோ ஒரு சில மாவட்டங்களுக்கு அது ஒரு டெல்டா இப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கோ கடலூருக்கோ ஆரஞ்சு அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரெட் அலர்ட் நாளை காலை வரைக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. உள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை மஞ்சள் ஆக்கிடுவாங்க. எல்லா மாவட்டமும் மஞ்சள் ஆக்கிடுவாங்க. பச்சையே இருக்காது தமிழ்நாட்டுக்கு. சில காலத்துல அப்படித்தான் ஓடும். 3 நாட்களுக்கு இருக்கும். அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மட்டும் பச்சை இருக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ஆரஞ்சும் மஞ்சளுமாக இருந்து கொண்டே இருக்கும். சில நாட்கள் எங்காவது அடுத்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கலாம். அப்படித்தான் இருக்கும். இப்போ உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது என்பதை தகவலாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி சார். சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த வட தமிழக மாவட்டங்களில் இந்த டிட்வாவால் வந்து அதுவும் டெல்டா மாவட்டங்களையும் ஒட்டிக்கொள்ளலாம், சேர்த்துக் கொள்ளலாம். வெயில் எப்போது அடிக்கும், மழை எப்போது நிற்கும்? நிறைவா அந்த கேள்வி சார். சென்னையை விட்டு விலகியதும் வெயில் அடிக்க விளங்கிடும். கண்டிப்பா இது நாளை கரை கடந்ததும் நாளை மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு வெயில் வந்துடும். ஆனால் வெயில் நிரந்தரமான வெயில் அல்ல. திடீரென்று மேகம் வரும், விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும். வெயில் வந்துவிடும். ஆனால் இடைவெளி கொடுத்து மழை வந்து கொண்டே இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் கண்டிப்பாக நாளை விட்டு விட்டு அடிக்கடி வரும். ரொம்ப இடைவெளி எல்லாம் கொடுக்காது. வெளிச்சம் வந்தாலும் சூரியன் வந்தாலும் வெளிச்சம் தான் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல வெயில்னா நாளை மறுநாள் தான் வரும். 4ஆம் தேதி தான் வெயில் வரும். வெயில் வந்தாலும் மேகம் வந்து மழை பொழிவை விட்டு அவ்வப்பொழுது கொடுக்கும். ஒரு 3 நாட்களுக்கு படிப்படியாகத்தான் அது விலகும். படிப்படியாக தான் விலகும். அதாவது 4ஆம் தேதி வரை இருக்கு. ஆகவே நாளை கண்டிப்பா வெயில் வர வாய்ப்பில்லை. நாளை காலை மதியம் 11 மணி வரைக்கும் கூட, நாளை காலை 11 மணி வரைக்கும் கூட மழை, நல்ல மழை இருக்கு. அதுக்கப்புறம் விட்டு மழை இருக்கும். வெளிச்சம் வரலாம். நாளை மறுநாள் 4ஆம் தேதி வெயில் வந்துடும். ஓகே, நன்றி சார். இந்த டிட்வா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செல்லும் பாதை குறித்து புதிய பல்வேறு தகவல்களை நீங்கள் வந்து முக்கியமான தகவல்களை தெரிவித்திருக்கிறீர்கள். கரையை கடக்கும் இன்று இரவு நாளை ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவுக்கு வட தமிழக மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அதன் பின்னர் நாளை மறுதினம் வெயில் வரும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த இயற்கை நிகழ்வுகள் தொடர்பாக சிறப்பு நேரலையில் சந்திக்கலாம். மிக்க நன்றி சார்.